நல்ல விஷயம். ஒரு மனிதனுக்கு ஒரு தெய்வீக சக்தி எப்படி வருகிறது? அவர் எது சொன்னாலும் நடக்கிறது என்று 4 பேர் எப்படி நினைக்கிறார்கள்? அவர் சாபம் கொடுத்தாலும் ஆசியை தந்தாலும் நடக்கும் எப்படி என்றால், அந்த நபர் தவமிருந்து சம்பாதித்ததல்ல. அவர் செய்யும் வேலை மனப்பூர்வமாக நேர்மையாக செய்ததால் மட்டும் அது சாத்தியமாகிறது. பிரைவேட் ஜாப் செய்கிறவங்க ஆனாலும், கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவங்க ஆனாலும், இல்லை ஆலயங்கள் மசீது சர்ச்சுகளில் இருக்கும் பெரியவர்கள் ஆனாலும், அவர்களுடைய வேலையை நேர்மையாக இது நம்முடைய கடமை என்று செய்தாலும், கெட்ட எண்ணத்துடனோ தெனாவுட்டாகவோ இல்லாமல் வேலையை செய்தால் அந்த தெய்வீக சக்தி கண்டிப்பாக அவர்களுக்கு வரும். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் ரொம்ப விலை மதிக்க முடியாதவை. அவர் சந்தோஷமாக வரம் தந்தாலும் நடக்கும், கோபத்துடன் சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். அதுதான் சாபானுகிரக சாமர்த்தியம் என்பார்கள். இது உண்மை நண்பா.